சும்மா இல்லடி கட்சி கூட்டு மேல வரையில உங்க கூட்டத்துக்கு வந்து என்ன விட்டேன் ஒன்றுமே தராங்களடி நான் கூட்டு மேல கேட்கறாங்க லூசு போமா வா பாப்பா இந்த சட்டிமான கடை விட்டுட்டு அவங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டு வர அவங்க சார் சாமானம் பண்ணி கொண்டு வரும் அதான் நீ அவசரப்பட்டு போற நானும் பாரு எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு முதலாக நான் நன்றி சொல்றேன். நான் வந்து ஒரு கட்சியில இந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப கடைசியில பரவே இல்லை. நீங்க வந்ததுக்கு நான் முதல்ல நன்றி தான் சொல்றேன். ஐயா, எங்களை ரோட்டு சரியான ஓடு இல்லாம இருக்குது, சரியான பிள்ளையா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் திருத்திட்டாங்க. உங்களுக்கு எல்லாருமே நாங்க ஓட்டு போடுறோம். கண்டிப்பா உங்களுக்கு போட்டு தருவேன். நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். உங்களுக்கு முழு வசதியும் பெறும். நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டா மட்டும் தான். ஐயா, மீன்பிடி மானியங்கள் அடிப்படையில எங்களுக்கு வந்து நீங்கள் எரிபொருள் தந்தீங்கன்னா எங்களுக்கு தொழிலுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க. உங்களுக்கு எல்லாமே நான் கட்டாயம் தருவேன். போன முறை ஒருத்தவங்க இப்படித்தான் எல்லாத்துக்கும் செய்யறேன்னு சொல்லி போட்டு தேர்தல் ஆளே காண நீங்களும் இப்படித்தான் போல நினைக்கிறேன் பாக்க மத்தியானத்துல வேலை என்ன நினைக்காதீங்க. நான் ஓடி ஒழிய மாட்டேன். என்ன நம்புங்க, நம்பி ஓட் போடுங்க. உங்களுக்கு நான் வண்டி எல்லாம் செஞ்சுருவேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு அரிசி சாமான் தர போறது இல்ல. முதல் கட்டமா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் காசு தரலாம். நான் தேர்தலில் வின் பண்ணினா நீங்கள் காட்டுறது எல்லாமே நான் செஞ்சு தருவேன். ஐயா, நான் உங்களுக்கு தான் கட்டாயம் போட்டு போறோம். குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுறோம். உங்க போட்டா நான் பாங்க. உங்களுக்கு தான் இந்த ஓட்டு. அனைவருக்கும் வணக்கம். என்ற அழைப்பேற்று இது கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நான் காசு தர மாட்டேன், மற்றாக்கள் மாதிரி அதிசயவன் இருக்கிறது புழுக மாட்டேன். நேர்மறை முளைப்பும் ஊழல் மோசடியில எதிர்காலத்தை உங்களுக்கு அமைச்சு தருவேன். என்ன நம்புங்க. நான் ஏ லெவல் பாஸ் பண்ணி இருக்கிறேன். எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர மாட்டேன். தம்பி, நீங்க கேட்ட கேள்வி சரி. அந்த வேலை வாய்ப்புடைய தகுதி கொண்டு இருந்தா கட்டாயம் வேலை கிடைக்கும். என்னப்ப நான் இருக்க போட்டு போறது குழப்பமா கிடக்கு. எனக்கு அரிசி இருப்பது போட்டேன் நான். உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எங்களை ஒவ்வொரு ஆக்கள் ஓட்டும் அவ்வளவு பெருமதியானது எனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரிய போகுது? அடுப்படியா விட்டா ஒரு மண்ணும் தெரியா. அப்பா நானும் ஓட்டு போட வர போறேன்ப்பா. யாருக்கப்பா ஓட்டு போட போறேன்? பிள்ளை, உனக்கு இன்னும் 18 வயசு முடியல, வயசு கிடக்குது. எப்ப போடணும் அப்பா சொல்லுவேன். பிள்ளை, என்னப்பா நீங்க பிள்ளைன்னு போடலாம். நானே சும்மா அப்பா சொல்ற கேட்க விடுறீங்க. பிள்ளை நீ சும்மா இரு. சரோ, இங்க வேற ஒவ்வொரு தரம் வந்தாங்க புழுகினாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்க கூடாது. அரிசி பருப்பு தந்தா உனக்கு என்ன? அவங்களுக்கு போடுறது ஓட்டு. நான் போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் நாளை எதிர்காலத்தை முடிவெடுக்கும். ஒவ்வொரு பிரஜையும் விழிப்புடன் செயல்படணும். ஐயோ, உங்களை இல்ல அவளுக்கு எனக்கு விளங்கிட்டு நீங்க விளக்கங்க காலம் கூட ஆயிரும். நான் இந்த விட்டு ஆறுக்கணும். அப்புறம் நீங்க உங்களை வேலையை பாருங்க, நான் இந்த வேலையை பாக்குறேன். அடே, ஓட் போடத்தான் வேணும். ஆனா போக வசதி இல்ல கிடக்கு. இந்த சைக்கிளோட என்னன்றா இவ்வளவு தூரம் போறது? அடே, அதுல போனா அவனுக்கு போடணும். பெரிய கரைச்ச பிடிச்ச வேலையடா தம்பி. உனக்கு என்ன அறிவு இல்லையோடா? நீ ஒரு ரோட்டா அவனுக்கு என்ன தெரியும்? வாக்குந்தையில இருக்கும்போது நீதான் இலங்கையில உண்மையான அதிகாரம் முடியவன். உனக்கு அது விளங்கையில நீ பெருமதியானவன். உங்க வாக்கு பெருமதி நிக்கிறது. உனக்கு விஷயம் விளங்கையில. சரியடா தம்பி, நான் உடனே போய் வாக்கு போறேன். நீ வா, நாங்க போ. அண்ணன், எங்களை வாக்கு உங்களுக்கு தானா? கோயிலுக்கு போறோம் சார். சரோக்கா, நான் அப்பவும் சொன்னேன், வாக்கொண்டும் விளையாட்டில்ல, சும்மா யோசிக்காம போடக்கூடாது. எதிர்காலத்தை யோசிச்சு பொது நிலைமை போடுங்கன்னு எத்தனை நேரம் சொன்னான் உங்களுக்கு. உங்களோட வாக்கு நீங்களே வித்துட்டீங்க. இப்ப அழுது என்ன பிரயோசனம்? ஐயோ, நான் மாறி போட்டு நான் அடுத்தவரை சிந்திச்சு போடுவேன். இப்பதானே எங்க ஓட்டு இவ்வளவு முக்கியமானது. ஐயா, மாமி இருக்கடி வயசு போனான். நான் ஒரு இதுக்கு போட போறேன் அடுத்த. ஒவ்வொரு பிரஜைகளும் தங்களுடைய வாக்குரிமை யாருக்காவது முழக்க கூடாது. சிந்தித்து செயலாற்றுங்கள்.